மாவட்டம் அவலூர்பேட்டையில் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை உடனடியாக இடமாற்றம் செய்ய விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் வினோத் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வினோத், இது குறித்து கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர் வட்டத்திற்குட்பட்ட அவலூர்பேட்டையில் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திடம் பழுதடைந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கிராமத்தில் உள்ள நூலக கட்டிடத்தில் வருவாய் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அவர்கள் நூலகத்தை ஆய்வு செய்த நிலையில் உடனடியாக வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் இங்கு இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டதால் மாற்றுவது இல்லாமல் அரசு குறிப்புகளை எங்கு வைப்பது என்று தெரியாமல் வருவாய்த்துறையை தவிர்த்தனர். இதனால் நூலக கட்டிடம் வாசல் முன்பு அமர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தியுள்ளனர். இதேபோல் மேல்மலையூர் வட்டத்தில் சங்கிலிக்குப்பம் உள்ளிட்ட பகுதியில் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டிடம் பழுதடைந்த நிலையில் உள்ளது. குறிப்பாக சங்கிலிக்குப்பம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலகம் மகளிர் சுய உதவி குழு கட்டிடத்தில் செயல்படுவதால் மகளிர் சுய உதவி குழு கூட்டம் நடைபெறும் போதெல்லாம் கிராம நிர்வாக அலுவலரை வெளியேற செல்வதும் அதே போல அரசு கோப்புகளில் உள்ள இந்த கட்டிடத்தை மகளிர் சுய உதவி குழுவினர் பூட்டு போட்டு சென்றுள்ளதாகவும் இதனால் அரசு ஆவணங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளது எனவும் குறிப்பாக பெண் கிராம அலுவலர்கள் பணியாற்றும் பகுதியில் கழிவறை வசதி கூட இல்லாமல் அவதிக்குள்ளாக நிலையில் காணப்படுவதாக குறிப்பிட்டனர். ஒவ்வொரு கிராமத்தில் வசிக்கும் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு கிராம நிர்வாக அலுவலரின் சான்றிதழ் மற்றும் கையெழுத்து தேவைப்படுகிறது. ஆனால் கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடங்கள் மற்றும் வருவாய் ஆய்வாளர் அலுவலக கட்டிடங்கள் பகுதிகளில் காணப்படுவதும் கழிவறை வசதிகள் இல்லாத அவலநிலை காணப்படுவதாக கிராம நிர்வாக அலுவலரும் கிராம உதவியாளரும் குற்றச்சாட்டை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி வினோத்.